வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியாக மூலிகை பிரியாணி செய்கிறதுன்னு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. புதினா ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, இது எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சுருக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கோம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா காரத்துக்கு நம்ம இதை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது 2 டம்ளர், இந்த டம்ளரில் அரிசி எடுத்து வச்சுருக்கோங்க. உப்பு தேவையான அளவு, நெய் தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இதுதான் நம்மளுக்கு இப்போது செய்ய தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம பட்டை, சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாங்க. இப்போது நம்ம பெரிய வெங்காயத்தையும் கூட போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரிசிக்கு நல்லா அளந்து வச்சுருக்க தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். நாங்கள் 2 டம்ளர் தண்ணி, அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தண்ணி நல்லா சூடேறட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறத அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு சுற்று விட்டால் போதும், ரொம்ப மைய அரைக்க வேணாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் கலந்து விடுங்க. அடுத்து நம்ம அரிசியை போட்டுடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுடலாம். விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ அடங்கிடுச்சு. வாங்க எடுத்து பார்க்கலாம். அப்படியே ஒரு கிளறிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரொம்பவே கமகமன்னு நம்ம மூலிகை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.